இடுக்கி மாவட்டத்தில் கட்டுமானத் துறையை தமிழ்நாடு லோபிகள் கையில் வைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மாவட்டத்தில் பாறைகள் உடைக்க தடை ஏற்படுத்தியுள்ளதால் அதிக விலை கொடுத்து பாறை உற்பத்திகளும் தேனி மாவட்டத்திலிருந்து வாங்க வேண்டிய நிலை ஹைரேஞ்ச் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கு மாவட்டத்தில் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளும் சோதனை சாவடி அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குவதாகவும் புகார் எழுந்துள்ளது. விவசாய பகுதிகளின் விளைவெடுப்புக்கு பின்பு இடுக்கி மாவட்டத்தில் சாதாரணமாக நடப்பது கட்டுமான வேலைகள்தான். இதை முன்னில் கண்டு அதிகமான விதத்தில் கட்டுமான பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கட்டுமான வேலைகளுக்கு தேவையான மணல், மெட்டல், பாறைப்பொடி, எம்சாண்ட் போன்றவை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. உயர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகளின் உதவியுடன் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் உள்ள லோபியின் முயற்சிதான் இதன் பின்னால் உள்ளதாக கான்ட்ராக்டர்களும் வியாபாரிகளும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து பாஸ் இல்லாமல் அதிக விலைக்கு கல்லும் மண்ணும் பாறை உற்பத்திகளும் கடத்தி கொண்டு வரும் ஒரு லோபியும் உள்ளது. இவர்களின் லாரிகள் எந்தவித பாசம் இல்லாமல் சோதனை சாவடிகள் வழியாக கேரளத்திற்குள் வருகின்றன. இடுக்கியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் ஏராளமான குவாரிகளும் அடைத்து பூட்டப்பட்டது. தேனியிலிருந்து சட்டவிரோதமாக அதிக விலைக்கு வரும் தரமில்லாத குறைந்த கல்கள் தான் இടുക്കി மாவட்டத்தில் தற்போது மக்கள் നമ്പിയുള്ളത്. ജില്ലയിലെ പാറമട നിരോധനം കൊണ്ട് ഇടുക്കിയിലെ കൃഷിക്കാർ ശുദ്ധജലത്തിനോ കൃഷി ആവശ്യത്തിനോ ഉള്ള കുളം കുഴിക്കുന്നതിനോ ഒരു വീട് നിർമ്മിക്കുന്നതിനോ സാഹചര്യമില്ലാത്ത അവസ്ഥയിൽ നിൽക്കുമ്പോൾ അമിത വില കൊടുത്ത് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് കള്ളപ്പാസയിൽ എത്തിക്കുന്ന കരിങ്കല്ലും പാറപ്പൊടിയും മേടിച്ച് നിർമ്മാണ പ്രവർത്തനം നടത്തേണ്ട ഒരു ഗതികേടിലാണുള്ളത്. ഇവിടെ നിർമ്മാണ പ്രവർത്തനങ്ങൾ തുച്ഛമായ രീതിയിൽ നടത്തേണ്ട സാഹചര്യത്തിലാണ് തമിഴ്നാട്ടിലെ പാറകൾ ഇവിടെ എത്തിച്ച് നിർമ്മാണ പ്രവർത്തനങ്ങൾ നടത്തുന്നത്. ഇതിനെതിരെ ശക്തമായ ജനവികാരം ഉള്ള സാഹചര്യത്തിൽ ഇവിടുത്തെ അധികാരികൾ, റവന്യൂ ഡിപ്പാർട്ട്മെന്റ് അതിന്റെ പ്രത്യേക സാഹചര്യം ഇവിടെ പാറ പൊട്ടിക്കാൻ പറ്റത്തില്ല എന്ന് മാത്രമല്ല, ഒരു വീടിന് വേണ്ടി മണ്ണെടുക്കാൻ പോലും ഈ വില്ലേജ് അധികാരികളോ താലൂക്കിൽ നിന്നോ ഉള്ള അനുമതികൾ ലഭിക്കാത്ത സാഹചര്യമുള്ളത്. உயர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகளின் உதவியுடன் தான் கட்டுமான பொருட்கள் லஞ்சம் கொடுத்து வாகனங்கள் சோதனை சாவடி வழியாக கடத்தி விடுவதாக தெரிய வந்துள்ளது. அரசு இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.